Hi friends, welcome to Shakti Special. நம்ம இன்னைக்கு சக்தி ஸ்பெஷல் சேனல்ல என்ன டிஷ் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா கோவக்காய் பொரியல் தாங்க. அதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அதுல என்னென்ன சத்துக்கள் என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாங்க. கோவக்காயில இரும்பு சத்து பொட்டாசியம் போன்ற தாதுக்கள் நிறைய இருக்கிறதுனால எலும்பு வளர்ச்சிக்கும் இதயம் ரத்தம் நரம்புகள் சீராக செயல்படுறதுக்கும் இது யூஸ் ஆகுதுங்க. அதே மாதிரி யூரின் இன்ஃபெக்ஷன் கிட்னில ஸ்டோன் இருக்கு இல்லையா அந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு இதை அடிக்கடி சாப்பிட்டோம்னா அந்த கல் வந்து கரைஞ்சு வரதுக்கும் இது யூஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் நிறைந்த கோவக்காய் பொரியல் தாங்க நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கோவக்காய் பொரியல் செய்யறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு சொல்லிட்டு நான் டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போது அதை நோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் வந்து 1/2 கிலோ கோவக்காய் எடுத்து 2 பக்கம் எஜ்ஜில் கட் பண்ணிவிட்டு ரொம்ப தின்னாக ஸ்லைஸாக கட் பண்ணிட்டேன். ரவுண்டாக கட் பண்ணி நான் சொல்கிற மாதிரி பண்ணிங்கன்னா நல்ல க்ரன்ச்சியான டேஸ்ட் கிடைக்கும். அதனால பார்த்திங்கன்னா நான் ரவுண்டாக கட் பண்ணிட்டேன். அதே மாதிரி கோவக்காயை எந்த மாதிரி செலக்ட் பண்ணணும், எது நல்லாயிருக்கும், அதாவது டேஸ்ட் வந்து ரொம்ப க்ரன்ச்சியாக வரத்துக்கு கசப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் இருக்கிறதுல. நீங்கள் அந்த பழுத்த மாதிரி எடுத்திங்கன்னா அது கொஞ்சம் நறுக்குன்னு இருக்கும். அதை நீங்கள் பிஞ்சாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒயிட் வித் க்ரீன் நல்லா லைட் க்ரீனாக இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க, அப்போ தான் பொரியல் வந்து நல்லா டேஸ்ட்டாக க்ரன்ச்சியாக வரும். என்னோட காய் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 1-2 தான் அந்த மாதிரி இருந்தது, மீதி எல்லாமே நல்லா பிஞ்சு காயாக இருந்தது. ஸோ அது ஃபுல்லாக நான் கட் பண்ணி இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துகிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். அந்த ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நான் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துக்கிறேன். அதை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த காய் எடுத்து நான் இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த காய் எடுத்து சேர்த்துக்கலாம். நான் ஆனியன் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. ரொம்ப ஈஸியான டிஷ் தாங்க. எந்த இன்க்ரீடியன்ஸும் அதிகமாக தேவைப்படாது, தக்காளி வெங்காயம் எதுவுமே. வெறும் காய், கடுகு, எண்ணெய், உப்பு, மிளகாத்தூள் இவ்வளோ தாங்க தேவைப்படும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது வதக்கிறதுக்காக நம்ம கொஞ்சமாக கல்லுப்போ அல்லது தூளுப்போ சேர்த்துக்கலாம். உப்பு போட்டதுக்கப்புறமா நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறம் லிட் போட்டு மூடிக்கலாம். இது கொஞ்சம் நேரம் வேகட்டும் அப்படியே. அதுக்கப்புறம் ஓப்பன் பார்த்தீங்கன்னா கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான பொருளை என்னென்னு சொல்லி போடலாம். இப்போது நான் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அந்த மஞ்சத்தூள் போட்டதுக்கப்புறம் நல்லா எல்லா காயிலையும் ஒட்டுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஸ்டார்டிங்கில் எண்ணெயில் போட்டிங்க அப்படின்னாலும் இதாகும். நான் வந்து காய் நல்லா க்ரன்ச்சி ஆகட்டுங்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றாமல் தான் நான் வேக வைக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் அடிக்கனமான பாத்திரம் எடுத்துக்கணும், அப்போ தான் வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ மறுபடியும் மூடி வச்சுக்கலாம். இது நல்லா வேகட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இதை அடிக்கடி ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணணும், ஏன்னா நம்ம தண்ணி ஊற்ற கிடையாது இல்லையா, அதுக்காக வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். மிக்ஸ் பண்ணி லிட் மூடி வச்சு ஃபுல்லாக வேக விட்டிங்கன்னா நல்லா க்ரன்ச்சி. ஏன்னா நான் கட் பண்ணக்குள்ளே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரொம்ப மெலிசாக கட் பண்ணியிருந்தேன். இது நல்லா கிளறிட்டு மறுபடியும் நம்ம லிட் வச்சு மூடி வேக விடுவோம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து நல்லா வெந்துருச்சு. காய் எடுத்து நம்ம இந்த ஸ்டேஜில் நசுக்கி பார்த்திங்கன்னா நல்லா இதாகிடும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப மெலிசாக போட்டிருக்கனால சீக்கிரமே வெந்துடும். இதுக்கப்புறம் தான் நான் காரம் சேர்க்க போகிறேன். ஏன்னா அப்போ தான் வந்து காய் அடிப்பிடிக்காமல் இருக்கும், நான் தண்ணி ஊற்றாதனால. நான் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூளும் 1 டீஸ்பூன் வந்து கறி மசாலா, ஹோம்மேட் கறி மசாலாவும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த ஸ்டேஜில் உப்பு பத்துதா இல்லையான்னு பார்த்துட்டு நான் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். தூளுப்பு இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம காய் வெந்துருச்சு ஆல்மோஸ்ட், அதனால தான் கல்லுப்பு போட்டிங்கன்னா கரையாது. நல்லா க்ரன்ச்சியாக இப்போ ஒரு 90% வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விட்டோம்னா நல்லா மொறு நல்லா பொரியல் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து மசாலா போட்டாச்சு, இனி அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால் நம்ம வந்து அடிக்கடி லிட்டை ஓப்பன் பண்ணி எடுத்து கிளறிட்டே இருக்கணும். ஏன்னா அடிப்பிடிச்சிடும் இல்லையா, அதுக்காக தான் நம்ம வந்து அடிக்கடி கிளறோம். தண்ணி எதுவும் ஊற்றாதனால அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா க்ரன்ச்சியாக வெந்து வந்துருச்சு. இதுக்கு மேலே நம்ம வந்து துருவி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காவை, அது வந்து நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறிக்கலாம். இப்போது அவ்வளோதாங்க, நம்ம கோவக்காய் பொரியல் வந்து ரொம்ப ஈஸியாக க்ரன்ச்சியான டேஸ்ட்டில் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு வந்து இது ஒரு நான்வெஜ் ஃபீல் கொடுக்கும். கோவக்காயில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால நம்ம இதை அடிக்கடி சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியை, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ரொம்ப க்ரன்ச்சியான டேஸ்ட்டில் கோவக்காய் பொரியல் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சக்தி ஸ்பெஷல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.